டடா! நாங்களும் ரொம்ப நாளா மாமா பசங்களுக்கு அவங்க குலதெய்வத்துல மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னமோ தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இவ்ளோ நாளா தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு தெவம் வந்தது. சரி இப்பவே மொட்டை அடிச்சு காது குத்திருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கே பண்ணிட்டோம். ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணதை விட இப்போ அப்போ அப்படின்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடவுள் அதை விட சூப்பரான பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது நடந்துச்சு. இன்கேஸ் நாங்க பிளான் பண்ண மாதிரி தனியா மொட்டை அடிச்சு காது குத்திருந்தோம் அப்படின்னா எங்களோட ரிலேஷன் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப தெவம் வந்தப்போ பண்றதுனால கோவில்லையுமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. வீட்டுக்குமே எல்லா ரிலேஷனும் வந்திருந்தாங்க. நாங்களுமே மார்னிங் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அத்தையோட ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க. அவங்களை எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிட்டு ஈவினிங் திரும்பவுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். தெவம் அப்படிங்கிறது அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வீட்டுல இருந்து பூஜை கூட எடுத்துட்டு வந்து ஆமி வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் கோவிலுக்கு கொண்டு போவாங்க. கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை கூடைய வச்சுட்டு எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே நைட்ல தான் நடக்கும். அப்புறம் விடிய காத்தால மொட்டை அடிக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறவங்க எல்லாம் காது குத்துவாங்க. காது குத்துறப்போ 2 பேருமே அழுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் எங்க யஷ்வந்த் அழுகவே இல்ல. யாஷ்வி குட்டி தான் கொஞ்சம் அழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சாமிக்கு வேண்டுதல் வச்சு ஆடு கோழி எல்லாம் இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கெடா விருந்தெல்லாம் நடந்துச்சு. உண்மையாவே நாங்க நினைச்சதை விட ரொம்ப கிராண்டா இந்த காது குத்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அங்க எடுத்து ஒரு சில போட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். காது குத்து ஃபங்க்ஷனோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.